أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ادعوا إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. நபியே, விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. மேலும் மிகச்சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவீராக. தன்னுடைய பாதையிலிருந்து வழி பிறழ்ந்தவர் யார் என்பதையும் நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்பதையும் அதிபதி நன்கறிவான். وَإِنْ آقَبْتُمْ فَآقِبُوا بِمِثْلِ مَا عُوقِبْتُمْ بِهِ وَلَئِنْ صَبَرْتُمْ لَهُوَ خَيْرٌ لِلصَّابِرِينَ. மேலும் நீங்கள் பழிவாங்க கருதினால் உங்கள் மீது எந்த அளவுக்கு அக்கிரமம் புரியப்பட்டதோ அதே அளவுக்கு பழிவாங்குங்கள். ஆயினும் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களாயின் சின்னமாக இதுவே பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு மிகச்சிறந்ததாகும். وَاصْبِرْ وَمَا صَبْرُكَ إِلَّا بِاللَّهِ وَلَا تَحْزَنْ عَلَيْهِمْ وَلَا تَكُ فِي ضَيْقٍ مِّمَّا يَمْكُرُونَ. நபியே, நீர் பொறுமையுடன் பணியாற்றிக் கொண்டிருப்பீராக. மேலும் உம்முடைய இந்த பொறுமை அல்லாஹ்வின் பேருதவியினால் தான் கிடைக்கின்றது. அவர்களின் செயல்கள் குறித்து நீர் வருந்த வேண்டாம். அவர்களின் சூழ்ச்சிகளை குறித்து நீர் மனம் நொந்து போகவும் வேண்டாம். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். எவர்கள் இறையச்சம் கொள்கின்றார்களோ மேலும் நன்னடத்தையை மேற்கொள்கின்றார்களோ அத்தகையவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான்.